கொஞ்சம் பப்ளிஷமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ப்ரெஸ் மீடியாவுக்கு தேங்க்யூ. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, ஐ திங்க் ப்ரெஸ் ஷோ இங்கே தான் பார்த்தோம், வெளியே நின்றுருந்தோம். ஸோ போர்டு எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு இந்த ரிசல்ட் வரும்போது அந்த ப்ரெஷர் தான் வெளியே நின்றுருந்தோம். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ரெஸ் எல்லாம் நேரில் வந்து ஸ்மைலோட நிறைய பேர் வந்து ஹக் பண்ணி போனாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மெமரி எனக்கு. அண்ட் சாதா சொன்ன மாதிரி நிறைய தியேட்டர்ஸ் போனோம். அண்ட் தியேட்டர்ஸில் ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதோட எல்லா கிரெடிட்டும் ஹரிஷ் தான் போனோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஹரிஷ், தேங்க்யூ. சரவணங்கிற கேரக்டர் நான் கொடுத்ததுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்தார், கதை நரேட் பண்ணும்போது சொன்னார் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்கும்னு சொல்லி இந்த படத்துல. ஸோ அது எனக்கும் பர்சனலா ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். ஏன்னா இவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ், இன்ஃபேக்ட் கதை நீங்க சொல்லியிருந்தீங்க ஆர்டிஸ்ட் பேர்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட பேர் அவங்க பேர் பக்கத்தில் இருக்குது. எனக்கு பர்சனல் அது ஒரு பெருமை. ஏன்னா இவங்கெல்லாம் சீனியர் ஆக்டர்ஸ். ஸோ அது என்னோட பெருமை. அது எனக்கு பர்சனலி இட்ஸ் ப்ரவுட் மூமெண்ட். எனக்கு அவங்க பேர் பக்கத்தில் என் பேர் இருக்குதுன்னு பார்க்கும்போது நிறைய டைம் எடுக்க மாட்டேன். பட் குவிக்லி தேங்க்யூ அருள் ஃபார் த ஒர்க். மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். அண்ணாச்சி என்ன ஷாங்களுக்கு நான் வரேன். அகில் ஃபர்ஸ்ட் டைம் படத்துல அப்பா ரோல் பிளே பண்றேன். அண்ட் நீ எல்லாம் ஃபர்ஸ்ட் டே செட்ல அப்பான்னு கூப்பிட்டோன்னா எனக்கு ஒரு மாதிரி பக்கம் ஆயிடுச்சு. சரி அம்மா என்னதான் கூப்பிடறாங்க, ஏன்னா அம்மா இல்லைன்னா அப்பாவோட வருவான் செட்டுக்கு. ஸோ ஹரிஷோட ஆக்சுவல் பையன் தான், கென் தான். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷார்ட்ல பார்த்து சீன் வரும் அப்பான்னு சொல்லி கூடும்போது அப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஐயோ என்ன அப்பான்னு கூப்பிடுறான்னு சொல்லி. பட் தேங்க்யூ அகில், லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாமே அப்பா ரோல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதான் ஹரிஷ் சொல்லிட்டு இருந்தேன். பட் தேங்க்யூ, வெரி ஹாப்பி. அண்ட் ஹோப்ஃபுல்லி இன்னும் நிறைய படத்துல ஒர்க் பண்ணுவோம். சதா ஆல் தி வெரி பெஸ்ட். இன்ஃபேக்ட் ஹரிஷோட கான்பிடன்ஸ் அவ்வளோ இருந்தது. சொல்லியிருந்தேன் சதாட்ட ஷூட் நடக்கும்போது, படம் ஆஃபர் ஏதாவது வந்து எதுவுமே நீ சைன் பண்ணக்கூடாது, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வரும். பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, சூப்பரா பண்ணிருந்தீங்க படத்துல. அண்ட் இப்போ நிறைய டேட் இல்லைன்னு சொன்னா ஹரிஷ், இதுக்கே ரொம்ப கஷ்டமா வந்திருக்கீங்க தேங்க்ஸ் மீட்டிங்னு சொல்லி. தேங்க்யூ சதா சார், தேங்க்யூ கதிர். நம்மளோட ஜேர்னி லாங் ஜேர்னி. இன்னும் சூப்பர் ஹீரோட மீட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் ஷூட் இருக்கு. பட் எஸ் தேங்க்யூ இங்க வந்து பேசுனதுக்காக. ஆல் தி வெரி பெஸ்ட் ரகு. மோகன் தேங்க்யூ, நீங்க பேசுன ரொம்ப பப்பிஷமா இருந்தது. பட் தேங்க்யூ, இந்த ஜேர்னி ரொம்ப ரொம்ப லாங் ஜேர்னி. அண்ட் ஹாப்பி. இன்னும் நிறைய படங்கள் இருக்கு லைன் அப்ல. ஸோ கண்டிப்பா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நீங்க இந்த மாதிரி மேல வந்து பேசணும். ஷான் பிரதர், நீங்க பேசுனது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன பேசுன்னு தெரியல. பட் ஜெனுவன்லி வெரி வெரி ஹாப்பி. ஒன் ஆஃப் த நைசஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஐ ஹவ் மெட் இண்டஸ்ட்ரியில. அண்ட் யுவர் கிட்ஸ் லைக் மீ. எஸ். ஸோ looking forward to our journey. I think hat-trick தாண்டி போயிட்டு இருக்கு. பட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் லவ்லி மியூசிக். அண்ட் இன்னும் நீங்க நிறைய இந்த மாதிரி மேடையில என் படத்தோட மீட்ல சக்சஸ் மீட்ல வந்து பேசணும்னு இருக்கு எனக்கு. யோகி பாபு சார் அன்பார்ச்சுனேட்லி இல்ல. பட் ஹியூஜ் ஆனர் அவரோட ஒர்க் பண்ணது. ரொம்ப நாள் ஐ திங்க் ஒரு படம் செட்ல இவ்வளோ சிரிச்சு சந்தோஷமா ஹாப்பியா இமோஷனல் சீனா இருக்கட்டும், ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், எந்த சீனா இருந்தாலும் அவர் டக்குனு ஒரு கவுண்டர் போட்டு நம்ம எல்லாரும் சிரிக்க வைப்பாரு. ஸோ தேங்க்யூ யோகி பாபு சார். விடிவி கணேஷ் சாருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் வடுகர் சினிமா நம்ம ரீசெண்ட் அந்த ப்ரமோஷன் டைம்ல நான் தான் ஹரிஷ் சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரே ஒரு ப்ரமோஷன் வந்து வடுகர் சினிமாவோட போகணும். அண்ட் நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் டிரைவ் ஒன்னா போகணும்னு சொல்லி. ஸோ அந்த செட்ல அஃப்கோர்ஸ் பார்த்துருப்போம், நிறைய எனர்ஜியா இருப்பாங்க, ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க. சின்ன குழந்தை மாதிரி சரி ஓகே என்ன ஷார்ட் ஓகே ரெடி அப்படியே ஒரு சிங்கிள் டேக்ல டெலிவர் பண்ணி போயிடுவாங்க. பட் அன்னைக்கு அந்த இன்டர்வியூ ஒன்னா பண்ணும்போது லைவ்ல அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் பாக்குறாங்க அவங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் அந்த அப்ரிசியேஷன் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவங்க ஃபேஸ்ல அந்த ஸ்மைல் பார்க்கறது வாஸ் ஜெனுவன்லி சோ ஹாப்பி ஃபார் யூமா. அண்ட் ஹரிஷ் ஃபர்ஸ்ட் சொன்னா நீங்க தான் பண்ணா சூப்பரா இருக்கும். ஐ திங்க் யூ ஸ்டோல் ஆல் த லைம்லைட் ஃப்ரம் திஸ் மூவி. உங்க பெர்ஃபார்மன்ஸ்னால இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கம்மா. அண்ட் ஐ ஹோப் வி கெட் அ சான்ஸ் டு கொலாபரேட் சோ மச் மோர். அண்ட் அம்மா அவங்கள்ட்ட கேட்டதா சொல்லியிருக்காங்க, நீங்க நியூஸ் படிஸ் ஆயிட்டீங்க, என் கால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, அம்மாவோட கால் மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. பட் ஆல் தி வெரி பெஸ்ட்மா. தேங்க்யூ சோ மச் ஃபார் accepting to
தேங்க்யூ, யூ டன் அ ஃபேபுலஸ் ஜோப். அண்ட் ஹரிஷ், ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி பிக் தேங்க்யூ டு யூ, என்னை நம்பி இந்த ரோல் கொடுத்ததுக்காக. பரத், உனக்கும் தேங்க்யூ சொல்லிடுறேன்டா ஃபார் ஆல் த ஒர்க். ஏன்னா இப்போ அடுத்த படத்துல அவங்க தான் ஒர்க் பண்றேன், ஸோ ஐ கேன் சே தேங்க்யூ. அண்ட் நம்ம ஐயப்பன் சார், முத்துக்குமார் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். படம் இப்படி நிறைய போஸ்டர் பார்த்தேன், பட் நான் அது ஆக்சுவலி ஷேர் பண்ணல. ஏன்னா இவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க 700 ஸ்கிரீன்ஸ் வேர்ல்டு வைட், பிகெஸ்ட் ரிலீஸ். எனக்கு ரொம்ப பப்பிஷயமா இருந்தது ஷேர் பண்றதுக்கு. பட் தேங்க்யூ சார், ஜெனுவன்லி. நீங்களும் பர்சனலா நிறைய தியேட்டர் விசிட்ஸ் வந்திருந்தீங்க. அண்ட் உங்களோட ஹாப்பினஸ் தியேட்டர்ல உட்காந்து உங்களோட பார்க்கும்போது அதுவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். பட் தேங்க்யூ சார், ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. லல்லு படி, கைதியிலிருந்து கம் ஃபார்வர்ட், கைதியிலிருந்து இந்த ஜேர்னி. தேங்க்யூ, இந்த படத்துல ஒரு பாட்டா இருந்ததுக்கு தேங்க்யூ படி. பிக் தேங்க்யூ டு அஹிம்சா ஆல்சோ. வித்துஸ் பிரதருக்கு ஒரு பிக் தேங்க்யூ. அவரும் ஒரு ரொம்ப சூப்பர்பான ரிலீஸ் கொடுத்திருந்தாரு. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வேர் இவ்வளோ வைட் ரிலீஸ் கொடுத்ததுக்காக. அண்ட் ஐ திங்க் எல்லாரும் கவர் பண்ண நினைக்கிறேன். பிக் தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு, டு தி ஆடியன்ஸ், ஆல் த குட்டீஸ், தியேட்டருக்கு வந்து அத்தனை குட்டீஸ். அதான் நீங்க சொன்னீங்கல்ல பிளஸ் பண்ணாங்கன்னு. இன்ஃபேக்ட் இந்த தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது யூனோ ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து வர அந்த ஃபீட்பேக் இருக்கு. ஐ திங்க் தொடர்ந்து நம்ம எல்லா படத்துக்கும் தியேட்டர்ஸ்க்கு போவோம், ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அண்ட் அவங்க கொடுத்த ஃபீட்பேக் இந்த படத்துக்கு அப்புறம் இட் வாஸ் வெரி எமோஷனல். ஏன்னா முஃபாசாக்கு அப்புறம் குட் பேட்க்கு அப்புறம் நிறைய குட்டீஸ் வந்து பேசுவாங்க. பட் ஐ திங்க் கான் சிட்டி பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய குட்டீஸ் வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுத்து, நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க ஃபீட்பேக் கொடுத்து, ஜெனரலி ரொம்ப எமோஷனலா இருந்தது. அண்ட் it only wants to make me work harder future movies la. So thank you once again. And நீங்க as always super host பண்றீங்க. Thank you, all the very best. So before you leave, on screen தாண்டி off screen la, as we always say, you are such a sweetheart, very kind, very humble, very down to earth. Thank you so much for that. Thank you. Ana the man, the voice, the performer தாண்டி இப்போ the lover boy அப்படின்னு ஒரு பேரும் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண போறேன்னு சொன்ன உடனே இன்ஸ்டாகிராம்ல ஏகப்பட்ட கன்னி பெண்கள் வந்து டிஎம்ஸ் பண்ணிருக்காங்க. லைக் சேம் क्वेश्चन, are you accepting any proposals right now அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பதில் சொல்லலாம் சார் உங்களுக்கு? மூவி ஸ்கிரிப்ட் ப்ரொபோசல்ஸ் அம்சம்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்றேன். வேற எந்த ப்ரொபோசலும் அக்செப்ட் பண்ணல. சோ எலிஜிபிள் பேச்சுலராவே கண்டினியூ பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கீங்க. நீங்களுமா கேட்டீங்க? ஆமா, அப்படியே. சார் ஹரிஷ் சார் வந்து இன்டைரக்டா கேட்க சொன்னாரு. ஹரிஷ் அதெல்லாம் கேட்கவே மாட்டார். மேக்ஸிமம் அடுத்து நம்ம இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து என்ன ப்ரொமோஷன் பண்ணலாம் ப்ரோ, அதுதான் கேட்பான். தவிர்த்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் எதுவும் கேட்க மாட்டான். காலையில சாப்பிட்டியா இல்ல தூங்குனீங்களா அதெல்லாம் கிடையாது. இந்த சீன் எப்படி நம்ம 23 இயர்ஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல நீங்க தூங்கலாம், வாங்க ஷாப் பண்ணிக்கலாம் வாங்க, அதுதான் ஹரிஷ். இந்த மாதிரி கேள்விகளை கேட்கவே மாட்டான். இப்போ தாய்க்கு வெளியே போகும்போது எந்த கேள்வி சார் 24th வந்து நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ, அப்படியே நம்ம ஏதாவது அவங்க ப்ரொமோட் பண்ணி அதை பண்ணலாம் ப்ரோ, அதை மூடி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே அதுக்கப்புறம் இல்ல ஹரிஷ் இது எப்படி இப்படி பண்ணணும் பார்த்துக்கலாம் ப்ரோ, பண்ணிடலாம் ப்ரோ. ஸோ ஹரிஷ் இந்த கேள்வி கேட்க மாட்டேன். But I think அந்த எனர்ஜிக்கு மேட்ச் பண்ணி நீங்களும் வீடு கொடுத்து ஓடுனதுனால we are there almost in 25th day and Thanksgiving. எல்லா எனர்ஜி ஃபுல்லா கொடுத்தாச்சு. ஹரிஷன் படத்துக்கு ஃபுல்லா கொடுத்தாச்சு எனர்ஜி. இப்படிதான் போவோம் ஷூட்டிங் வந்து ஒரு கொஞ்சம் தூங்கலாமா அந்த மாதிரி தான். வெரி ஹாப்பி. ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் இந்த ஸ்மைல் பார்க்கும்போது genuinely very very happy. And I think ஹரிஷ் I think day 1 இருந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு தட் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும்னு சொல்லும்போது. ஸோ அண்ணன் தம்பியோட ஃபேஸ்ல இந்த ஸ்மைல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்ன பிரச்சனை, அவன் அப்பல இருந்து ஒரு PS5 கேட்டுட்டு இருக்கான், அது மட்டும் வாங்கி கொடுத்துடணும் படத்துக்கு. Thank you sir. Thank you so much. Thank you.